வணக்கம் நண்பர்களே. எஸ்பிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8904 காலி பணியிடங்கள் கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது, என்ன கல்வி தொகுதி, எவ்வளோ சம்பளம் போன்ற விவரங்கள் முழுமையாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 8904 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னையிலிருந்து விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா 12/4/2019 3/5/2019 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8904 காலி பணியிடங்களுக்கும் ஒரு ஸ்டேட் வாரியாக சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த விவரங்கள்லாம் விட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ, எக்ஸர்வீஸ்மேன், எஸ்சி, எஸ்டி, பேக்லாக் வேகன்சிஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு மட்டும் அந்த சென்னை தமிழ்நாட்டில் 183 ஜென்ரல் பதவிக்கும், இடபிள்யூஎஸ்க்கு 42, 79 காலி பணியிடங்கள் வந்து எஸ்சிக்கும், 4 காலி பணியிடங்கள் எஸ்டிக்கும், ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 113, டோட்டலாக 421 சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஜென்ரலில் 3 சொல்லியிருக்காங்க, ஓபிசியில் 1, டோட்டலாக 4 சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா சென்னையில் 4 காலி பணியிடங்கள், விஐ பிடபிள்யூவில் எல்டிவிஐ ஹச்ஐன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த 5 காலி பணியிடங்கள் 4 4 4 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸர்வீஸ்மேனுக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் 42, டிஎக்ஸ்எஸ்சில் பார்த்திங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இவ்வளோதான் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த பதவிக்கு இப்போ கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. எசென்சியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் 31/8/2019 அன்னைக்கு விவரங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/4/2019 அன்னைக்கு 20 வயதுலேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ், அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ்சிக்கு, பிடபிள்யூஎஸ்சி எஸ்டிக்கு 15 வருடம், பிடபிள்யூடி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 13 வருடம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் இந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் 2 விதமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டின் 30 மார்க்கு, நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 35க்கு 35 மார்க்கு, ரீசனிங் எபிலிட்டியில் 35 கொஸ்டினுக்கு 35 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு 100 கொஸ்டின் கேட்குறாங்க. 1 ஹவர் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. ராங் ஆன்சருக்கு 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபேஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அதில் ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் சம்மந்தமாக 50 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு, 35 நிமிஷம் அதுக்கு. ஜென்ரல் இங்கிலீஷுக்கு 40 கொஸ்டினுக்கு 40 மார்க்கு, 35 நிமிஷம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டினுக்கு 50 மார்க்கு, 45 நிமிஷம் இதுக்கு. ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டினுக்கு 60 மார்க் கொடுத்துருக்காங்க. 45 நிமிடம் இதுக்கு உண்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம். 190 கொஸ்டினுக்கு 200 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து https://bank.sbi/careers அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக அல்லது www.sbi.co.in/careers போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் 2019 கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஐடி மொபைல் நம்பர் வேணும். ஏன்னா இதுக்கு தான் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வரும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண முடியும். ரெண்டாவது பேமெண்ட் ப்ராசஸ் ஆன்லைன் மோடில் வந்து பண்ணுறதுக்கு அந்த விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆன்லைன்லேயே பேமெண்ட்டும் கட்ட முடியும். அடுத்து இந்த பே ஸ்கேல் விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து 11,765 ரூபாயில் இருந்து டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 31,450 ரூபா வரைக்கும் வருது. ஸோ ஸ்டார்டிங்லேயே பேசிக் பே வந்து பேசிக் பேயோட டீட்டெயில் கொடுத்து 13,075 ரூபா பேசிக் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதுக்கான அலவன்சஸ் எல்லாம் உண்டு. அந்த விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரொபோஷனோட பீரியடோட டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விவரங்கள்லாம் படித்து நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துக்கோங்க.
ஸோ அப்ளிகேஷனோட ஃபீஸ் டீட்டெயில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா SC ST PWD XS இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 125 ரூபா சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் சார்ஜஸ் ஒன்லி தான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் OBC EWDC 750 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோலாம் கைடில் எப்படி வந்து ஸ்கேன் பண்ணணும், ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் சைஸ் இது போன்ற விவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த விவரப்படி நீங்கள் ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர் இதுக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது அஸ்யூஷுவல் நார்மலாக இருக்கிறது தான். ஸோ அந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முன்னாடி நீங்கள் ஒரு திருப்பு நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு விண்ணப்பிச்சிங்கன்னா கரெக்டாக விண்ணப்பிக்க முடியும். அனெக்சர் 2 இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. கைட்லைன்ஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 சென்டிமீட்டருக்கு நீள அகலம் சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபரோட இமேஜ் வந்து டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ டைமென்ஷன் 200 இன்ட்டு 230 பிக்சலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 20 KB to 50 KBக்குள்ளே இருக்கணும் சைஸ், அந்த விவரம் சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் இமேஜ் பார்த்திங்கன்னா பிளாக் இங்க் பெனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத தகவல் சொல்லியிருக்காங்க. 140 இன்ட்டு 60 பிக்சலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10 KB to 20 KBக்குள்ளே உங்களோட சைன் இருக்கணுங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் லெட்டர்லாம் சைன் பண்ணாதீங்க, அதோட விவரம் கொடுத்துருங்க. ஸ்கேனிங் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரோட டோட்டல் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அவங்க கேட்டிருக்க மாதிரி ஸ்கேனிங் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபார்மாவோட டீட்டெயில் ABC டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு படித்து பார்த்துட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும் பட்சத்தில் அந்த பதவிக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபார்மேட் சர்டிஃபிகேட்டோடதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். வேலைவாய்ப்பு இல்லாத உங்களது நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து அப்ளை பண்ணுங்கள். ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா எளிதில் வெற்றி பெறலாம். அதுதான் இதோட முக்கியமான விஷயமே. ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது நிறைய நாலேஜ் ஷேரிங் ஏற்படும். அதனால் பதவிக்கு விண்ணப்பிக்கும்பொழுது உங்களுக்கு தகுந்த நண்பர்களோடு நீங்களும் சேர்ந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதனால் நம்புகிறேன். நான் வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா 4 ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த பதவியும் இந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு விண்ணப்பிங்க. மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்போடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.